ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ ஒன்று. என்னடா இது ஒரு குட்டி ரூம் டூரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது ரூம் டூர் தான். அதுவும் இருக்குது இதில். ஆக்சுவலாக இது என்னோட கெஸ்ட் ரூம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, என் தம்பி வரான் ஆக்சுவலாக ஊர்லேருந்து. ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். சென்னையிலேருந்து கனடா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் கனடாலேருந்து யூஎஸ் வந்து இப்போ இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு 10 டேஸ் தங்கறதுக்காக வரான். அதுக்காக தான் ரூம் எல்லாம் பயங்கரமா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அவன் என்னக்கா ஹோட்டல் ரூம் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அவன் ஆக்சுவலா இங்க வந்து ஒர்க் பண்ற ஐடியால வர்றான். அதனால அதுக்கு அந்த கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாம் செட் பண்ணி வச்சது. அப்ப சப்போஸ் நைட்டு பசிச்சதுன்னா சாப்பிட்டுப்பான்னு ரூம்குள்ளேயே வந்து ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அவன் வரான்னு முதல் நாளே வந்து குலாப் ஜாமுன் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சிருந்தேன். ஆனா அவன் பார்த்தா டயட்ல இருக்கேன்னு பாதிக்கு மேல சாப்பிடவே மாட்றான். குலாப் ஜாமுன் ஆக்சுவலாக சூப்பராக வந்திருந்தது. அவன் ஒரு தேர்ஸ்டே மாதிரி வந்தான். அதனால் ஃப்ரைடே வந்து நாங்கள் சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாத்தலில் வந்து இந்த மாதிரி இந்த சிவா விஷ்ணு டெம்பிள் ஒன்று இருக்குது. இங்கே வந்து எல்லா கோயிலையும் எல்லா சாமியும் இங்கே இருக்கும். அப்படி தான் யூஸ்வலாக இருக்கும். அதுக்கு தான் போயிட்டு வந்துருந்தோம். அடுத்து ஃப்ரைடே முடிஞ்சது. சாட்டர்டே நாங்கள் எங்கேயாவது போய் ஊர் சுற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். காலையிலே எழுந்திரிச்சு பீஸ் புலாவெலாம் பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து எக் ஃப்ரைலாம் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே வந்து உள்ளே வந்து ஃபுட்டு கிடைக்குமான்னு தெரில. அதனால ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். எங்கே போனோன்னா மவுண்ட் ரெய்னியர் நேஷ்னல் பார்க். அங்கே தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு நேஷ்னல் பார்க் இது. ஆனால் நாங்கள் ரொம்ப நாள் போவே இல்லை. இங்கே வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. நான் போவே இல்லை. சரி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் போகணுன்னு டைம் வந்திருக்கு எங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த இடம் மறக்காமல் சியாட்டல் விசிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு தடையாவது இந்த நேஷ்னல் பார்க் போயிட்டு வாங்க. ரோட் சைடு நீங்கள் டிரைவ் பண்ணி போகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து குட்டி குட்டி ஃபால்ஸ் வந்து ரோட் சைட்லேயே இருக்கும். இது பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த வியூக்காகவே கண்டிப்பாக ஒரு தடவையாவது இங்கே வரவங்க வந்து இது விசிட் பண்ணுங்க. செம்ம வியூவில் இந்த ஒரு நாள் வந்து எங்களுக்கு எப்படி போச்சுனே தெரிலங்க. நேச்சர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த மவுண்ட் ரெய்னியருக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொண்டோலா ரைடு ஒன்று இருக்குது. அதுக்காக இங்கேருந்து உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் மேலே வரைக்கும் போகலாம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். ஒரு கார் பார்க் ஏரியா தான் அது. இப்போ கொண்டோலாவுக்கு வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் மலை மேலே போகிறோம். ஏன்னா ஆக்சுவலாக இந்த சீசன் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக இப்போ சம்மர் தான். ஆனால் இன்னும் சம்மர் வந்த மாதிரியே எங்களுக்கு தெரியல. இன்னுமே கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. இன்னும் மேலே போக பாருங்கள். அந்த ஜிப்லைன் தெரியுதா? அது மேலே தான் போவோம். இப்போ நாங்கள் கீழே இங்கே இருக்கோம் டிக்கெட் ஆஃபீஸ்லேருந்து. இப்போ ஏறி அந்த கொண்டோலா ரைடில் அங்கே மேலே போகிறோம். மேப் வச்சுருந்தாங்க. அதுதான் இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். நாங்கள் போகும்போது சர்ப்ரைசிங்லி ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் குளிராக இருந்ததுனால ரொம்ப கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதாங்க ஆக்சுவலாக அந்த கொண்டோலாங்கிறது. வெனிஸ்ல தான் ஆக்சுவல் கொண்டோலாலாம் இருக்கும். அந்த போட்டு போகிறதா கொண்டோலான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இதுதான் ஒரு சின்ன கியூப் மாதிரி இருந்துச்சு. இதில் தான் ஏறி இப்போ நாங்கள் மேலே போகிறோம். டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு எங்களை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக லைட்டாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. மூவிங்கில் தான் ஏறுற மாதிரி இருந்தது. பட் ஓகே தான், ஒன்றும் பயமாக இல்லை. அதனால் செம்ம வியூங்க. கீழேருந்து மேலே போக அந்த ஜிப்லைனில் செம்ம வியூ. சுற்றி மவுண்டன். இப்போ கீழே பார்க்குறீங்களா எப்படி நல்லா கிராஸியாக இதாக இருக்குல்ல. மேலே போக பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக எங்களுக்கு கொடுத்த டிக்கெட்டு. எனக்கு அவருக்கு அவனுக்கு தனியாக இன்னொரு டிக்கெட் ஆக்சுவலாக. கீழே தெரியல. ஆனால் மேலே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்னோன்னு சொல்லி. இந்த சீசனில் நான் ஸ்னோ வந்து ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் செம்ம ஸ்னோவாக இருந்தது மேலே ஃபுல்லாகவே. அன்றைக்கி வந்து லைட்டாக மழை வேறு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக சம்மரில் ஒரு தடவை கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கணும். இன்னும் வியூ நல்லா தெரியும். இப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்னோவாக இருந்தது, ஃபாக் இருந்தது. ஆனாலுமே அந்த இடமே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இதுதான் இப்போ ஆக்சுவலாக அந்த மவுண்டன் மேலே நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். மவுண்ட் ரெய்னியர் பார்த்தீங்கன்னா சம் 12 மைல்ஸ் கீழேருந்து வந்து 12 மைல்ஸ் தூரத்தில் இருக்குது. அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அந்த மேப் மாதிரி இதிலே போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. வெளியில் ஆக்சுவலி செம்ம குளிராக இருந்துச்சு. ஜாக்கெட்லாம் போட்டிருந்தாலுமே ரொம்ப குளிராக இருந்ததுனால சரி அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் உட்காந்து ஒரு சின்னதாக ஒரு ஹாட் சாக்லேட் ஏதாவது குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஹாட் சாக்லேட் தான். ஸோ அது மெயினாக அதை குடிக்கிறதுக்கு தான் நான் போனேன் மேலே. இன்னும் நல்லா கோசியான ரெஸ்டாரண்ட்டுங்க. நிறைய லஞ்ச் எல்லாம் கூட அங்கே அமெரிக்கன் லஞ்ச் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஹாட் சாக்லேட் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே தான் இந்த டிஸ்பிளேல வந்து வச்சுருந்தாங்க மவுண்ட் ரெய்னியர் எங்கே இருக்குது, சியாட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கைலைன் வியூ ஃபுல்லாகவே வந்து அந்த டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. உங்களுக்கு சுற்றி தெரியுதா கிளைமேட் எப்படி இருக்குன்னு? ஆக்சுவலி இவங்க கீழெலாம் இறங்கி போனாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக அதுக்கப்புறமா போனேன். ஃபஸ்ட்டு அவங்கள மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். நான்
மேலே அப்பா டெக்லேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்னோவாக இருந்துச்சு. எனக்கு கீழே இறங்கி போகிறதுக்கே பயமாக இருந்தது ஆக்சுவலாக, வழுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு எப்படியே மாப்பிள்ளையும் மச்சானம் தான் பயங்கரமாக வைப் பண்ணிருந்தாங்க. இவங்க அவங்கள எடுக்க, அவங்க இவங்கள எடுக்க, ஐயோ பயங்கரம் முடியல. இது ஆக்சுவலாக ஸ்னோ மொபைல் இது. போகலாம் முடியல, இப்போதைக்கு போகிறதுக்குலாம் இல்லை. சும்மா இறங்கி நின்று 2 பேரும் ஃபோட்டோஸ் மட்டும் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் தூரம் ஆனால் ஸ்னோலேயே நடந்து போனாங்க. எனக்கு தான் பயமாக இருந்துச்சு, எங்கே வலிக்கி கிழக்கி விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வழியாக திரும்ப ஜிப்லைனில் ஏறி எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். அண்ட் உங்களுக்கே தெரியும், நான் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பைத்தியம். என்ன வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து லஞ்ச் டைம் வந்துருச்சு. சரி லஞ்சுக்கு எங்கேயாவது போய் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு கேம்ப் சைட் ஒன்று இருந்துச்சு. ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி பார்த்தோம். இந்த கேம்ப் சைட் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பிக்னிக் டேபிள்ஸ்லாம் இருந்தது. ஓவர் நைட் கேம்பிங் வந்து இங்கே தங்குறவங்க தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் ஃப்ரீ தான், எங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உள்ளே போயிட்டு அங்கே தான் வச்சு லஞ்ச் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக. அங்கே நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப டிரைவ் வந்தப்போ மேலே வந்து நிறைய ஸ்னோ இருந்தது. அவன் தான் இறங்கி இறங்கி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். அவன் எல்லாமே சினிமாட்டிக் எஃபெக்டில் ஸ்லோ மோஷனில் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்தான். அடுத்து வரும், நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த மலை மேலே இருக்கிறது தான். அங்கே ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்னோ தெரியுதுல்ல, அது ஆக்சுவலாக லேக். அது மேப்பில் பார்க்கும்போது அது லேக் தான், ஆனால் மேலே இருக்கிறதுனால அப்படியே அந்த லேக்கே ஃபுல்லாக வந்து அப்படியே உறைஞ்சு போயிருந்துச்சு. அதை பார்க்கறதுக்காகவே நிறுத்தணுவாங்க. அடுத்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தான் போனோம். பட் அங்கேயும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அது வந்து இந்த இந்த வாட்டர் ஃபால்ஸ் இங்கே ஓடி வருது இல்லையா, அந்த மாதிரி இது வந்து கீழே வந்து ஃபால்ஸ் மாதிரி போகும் ஆக்சுவலாக. இது வந்து என் தம்பி எடுத்தது சினிமாட்டிக் எஃபெக்டில் ஒரு ஸ்லோ மோஷனில் இருக்கும் வந்து. அவன் தான் இந்த மாதிரிலாம் பயங்கர வெரைட்டியெல்லாம் எடுத்துட்டு இருந்தான். மேலேருந்து ஒரு 1 மைல் கிட்ட கீழே நடந்து போனால் இந்த ஃபால்ஸ் வரும். இந்த நாரடா ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபால்ஸ் ஒன்று வரும். ஆனால் அவங்க 2 பேரும் தான் போனாங்க. ஏன்னா போகிற வழி வந்து ரொம்ப நேரோவாக இருந்தது. அதுவே ரொம்ப ஸ்னோவாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. அதனால் எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் நடக்கவும் அவ்வளோ தூரம் நான் ஸ்டீப்பாக இறங்கி மேலே தெரியுதா, அங்கேருந்து அப்படியே ஸ்டீப்பாக இறங்கி நடந்து வரணும். பாதை இருந்துச்சு, ஆனால் எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் போகல. ஒரு வழியாக எல்லாம் ஃபுல் டே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வேற ஆயிடுச்சுங்க. ஈவினிங் திரும்ப ரிட்டர்ன் வர்ற வழியில் நாங்கள் வீட்டுக்கு வர வழியில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சுற்றி ஒரு லேக் மாதிரி இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லாகவே நிறைய இடங்கள்ல குட்டி குட்டி ஃபால்ஸு லேக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அன்னைக்கு டேவே வந்து எங்களுக்கு செம்ம சூப்பராக போச்சு நேச்சரோட. வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன், நாங்கள் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம். நெக்ஸ்ட் வீக் அடுத்த வீடியோ வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.